எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ராஜஸ்தானி ஸ்டைல் மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது லால் மாஸ். இதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மிளகா யூஸ் பண்ண போகிறோம். அது பேர் மத்தானியா சில்லிஸ். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். லால் மாஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 25 மத்தானியா மிளகாய் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே ஸ்பெஷலான மிளகாய். ஃபர்ஸ்ட் மிளகாயை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மிளகாய் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் 1 மணி நேரம் ஊற விடுங்க. 1 மணி நேரம் ஊறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைங்க. கொஞ்சமாக மிளகாய் ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அடுத்து நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு ட்ரெடிஷ்னலாக கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், பிரியாணி இலை, ஜாதிபத்திரி, அப்புறம் கொஞ்சமாக ஜாதிக்காய் சேர்க்குறேன். அடுத்து 5 பெரிய வெங்காயம் மெலிசா நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் 4 மத்தானியா மிளகாய் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம நிறைய பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போடுங்க. 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ மட்டன் போனோட எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. அடுத்து 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. 2 டீஸ்பூன் உப்பு சேருங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணும்போது நல்ல ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 கப் நல்ல பீட் பண்ண தயிர் ஆட் பண்ணுங்க. மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் ஸ்லோ குக் பண்ணுறது தான். அப்புறம் நம்ம தயிர் சேர்த்து இருக்கிறதுனால கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அடுத்து 2 கப் தண்ணி ஊற்றுங்க. நல்லா கலந்து விடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இதை ஸ்லோ குக் பண்ண போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடாயை மூடி 1 மணி நேரம் வேக விடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். பாருங்க, மட்டன் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு. இன்னும் நீங்கள் வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ராஜஸ்தானி லால் மாஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ரோட்டி இல்லைன்னா சப்பாத்தியோட சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையான ராஜஸ்தானி ஸ்டைல் லால் மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம்.
இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ரோட்டி சப்பாத்திக்கு செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சில்லிஸ் கிடைக்கலனா நீங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வச்சு நீங்கள் இதை செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.